ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பவுண்டி டேட்ஸ். குழந்தைங்களாம் சாக்லேட் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த் வைஸும் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ரொம்பவும் சிம்பிளான ஒரு டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் செய்யறதுக்கு முதல்ல நமக்கு டெசிகேட்டட் கோகனட் வேணும். அதனால் முதல்ல நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளையாக இருக்கிற அந்த பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த தேங்காய்க்கு மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் ஷெல்லை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திருவுன மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் போட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா மீடியம் ஃப்ளேம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த தேங்காயோட வாசனையும் வரணும். அதே மாதிரி அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு இந்த தேங்காவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த டிஷ்க்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா டேட்ஸ் இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. கடைகளில் நிறைய பிராண்டில் கிடைக்குது. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீடை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டேட் சைஸ் பெருசாக இருந்தால் தான் உள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ் வைக்க முடியும். அதே மாதிரி கட் பண்ணும்போதும் ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முன்னாடியே வறுத்து வச்சு அந்த டெசிகேட்டட் கோகோனட் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணல. இப்போ இதில் கண்டென்ஸ் மில்க் நான் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம டேட்ஸுக்குள்ளே இந்த ரெடி பண்ண டெசிகேட்டட் கோகோனட் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா அழுத்திக்கலாம். அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லா டேட்ஸ்குள்ளேயும் இந்த ஸ்டஃபிங் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து முக்கியமான பொருள் டார்க் சாக்லேட். நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மில்க் சாக்லேட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் அவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணியும் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த டேட் ஸ்டஃபிங்கை இந்த சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். அந்த சாக்லேட் சூடாக இருக்கும் போதே நல்லா கோட் பண்ணுங்கள். ஆறிடுச்சு அப்படின்னா சரியாக கோட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆன பிறகு இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லா டேட்ஸ்லையும் கோட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வச்சோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், சாக்லேட்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. நான் கார்னிஷிங்காக மேலே நான் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணுறேன். அவ்வளவுதாங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக் பவுண்டி சாக்லேட். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.